ತುಂಬ ವಿಷಯಗಳಿರುವ ವಾಕ್ಯ ಅದು. ನಾವು ಅಲ್ಲಿ ಆ ಒಂದೇ ವಾಕ್ಯದ ಒಳಗಡೆ ಒಂದೊಂದು ವಿಷಯಗಳಿದೆ. ಆ ಪ್ರತಿಯೊಂದು ವಿಷಯ ನಾವು ನೋಡಿಕೊಂಡು ಬರುವುದು. ಇದು ಪೌಲ எழுதப்பட்ட புஸ்தகம். இது ரோமர் உள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்காகவும் கிரீக்கு ஜனங்களுக்காகவும் அந்த காலத்தில் இருந்த ரோம பிரஜைகளுக்காகவும் பவுல் எழுதப்பட்ட புஸ்தகம் இது. ஏனென்றால் பவுல் அதிகமான ஒரு ஞானியாக இருந்தார். உலக பிரகாரமாக சொல்ல போனார். கமலியருக்கு சீஷனாக இருந்ததுனால் அந்த ஞானத்தை அந்த காலத்தில் ஞானி என்றால் முக்கியமாக எதை சொல்லிக் கொடுப்பாங்கன்னா பைபிள் தான். பைபிளில் தோராதான் சொல்லிக் கொடுப்பாங்க, தேவனுடைய வாக்கியங்கள். அந்தபடி தான் ஞானி. அதுக்குள் எல்லா விஷயமும் அடங்கி இருக்கிறதுனால் இவனை போல ஒரு ஞானி அந்த காலத்தில் ஜீவித்திருப்பதே இல்லை. பேதுருவே அந்த விஷயத்தை சொல்லுகிறார். நம் சகோதரன் பவுல் அதிகமான ஞானியாக இருக்கிறதுனால் அநேக விஷயங்கள் அவருக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்று புரியுதுங்களா? அதனால் நாம் இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியினுடைய கிருபையினால நாம் இதை புரிந்து கொள்கிறோம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிற திட்டவட்டமாக நான் போய் தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து நான் சொன்னதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார், சொல்லிக் கொடுப்பார். அவர் எழுதாரு, நான் ಹೋಗಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ಕಲಿಸ್ತೇನೆ, ಅವರು ಬಂದು ನಿಮಗೆ ನಾ 7 ವಿಷಯಗಳೆல்லாம் ಹೇಳಿ ಕೊಡ್ತಾರೆ ಇಂದ ಅವರು ಕ್ಲೀನಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಈ ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಮಗೆ ಈ ವಿಷಯಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಆದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಹೇಳಿಕೊಡುವುದು. ನಾವು ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ದೃಢವಾಗಿ ಇರಬೇಕು. ಅದಕ್ಕೆ ರೋಮರ್ ಪುಸ್ತಕ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಾಕ್ಯ. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதுக்கான சகல ஜாதிகளுக்கும் இது வெளிப்பட்டு இருக்கு. ஆனால் புரியாமல் இருக்கு. அதை இப்பொழுது புரிய வைக்கும்படி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அநாதி காலம் முதல் நாம் அந்த விஷயத்தை பார்த்தோம் இல்லையா? அநாதி காலம் முதல் என்னென்ன நடந்தது என்று நாம் படிப்படியாக பார்த்து கொண்டு வந்தோம். அடக்கமாக இருக்கப்பட்டு இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களால் வெளியாக்கப்பட்டது. அதுவும் நம்ம பார்த்தோம் போன வாரம் நம்ம கடைசியா பார்த்த அந்த வசனம் எதை பார்த்தோம் ஞாபகம்? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதில் பவுல் சொல்லுகிறார், ரகசியங்களை ஊழியக்காரர்கள் அந்த காலத்தில் பவுல் வெளிப்படுத்தும்படி. அப்போ ஊழியக்காரர் என்ன செய்யணுமா? இந்த ரகசியத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும், தெரியப்படுத்தணும். ஜனங்களுக்கு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புரியாமல் இருக்கக்கூடாது என்றுதான் நாம் வந்து தெரியுது. என்னென்ன ரகசியங்கள் என்று அன்றைக்கே நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஆனால் அந்த 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேலுடைய கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி. பாத்தீங்களா? அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசணுமா? ரகசியத்தை குறித்து பேசுறது அல்ல. அநேகருக்கு விஷயம் தெரியும், ஆனா சொல்ல வேண்டிய பிரகாரமா சொல்ல தெரியாது. அதனால என்ன ஆகுது? நமக்கு அந்த விஷயம் புரிஞ்சிக்காம இருக்குது. என்னமோ சொல்றாரு, ஒன்றும் புரியல. அப்ப சொல்லப்பட வேண்டிய பிரகாரமா அதை சொல்லணுமா? சொல்ல வேண்டிய பிரகாரமா அந்த விஷயத்தை சொன்னாதான் ஜனங்களுக்கு அது புரியுது. இல்லைன்னா ஜனங்களுக்கு அந்த விஷயம் புரியாது. புரியுதுங்களா? அப்ப சொல்ல வேண்டிய பிரகாரமாய் அதை சொல்லி ஜனங்களுக்கு என்ன செய்யணுமா? வெளிப்படுத்த வேண்டும். அநேகர் வாசிக்கிறார்கள், ஆனால் வெளிப்படுத்த. உதாரணமாக நான் போன வாரம் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு விஷயம் இயேசு பற்றி சொல்லிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இந்த அந்த ரகசியம் பாருங்க, அந்த வசனத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க வச்சு வாசித்த உடனே புரிஞ்சிடுச்சான்னு கேட்டேன்.
புரியலையே அப்படின்னாங்க. சரி இன்னொரு முறை வாசிக்க. அப்படி ஒரு 4 முறை, 4வது முறை நிப்பாட்டி வாசிக்க வச்சேன். சரி இப்போ ஆமா என்னமோ ரகசியம் இருக்குன்னு சொல்றாரு. என்ன அந்த ரகசியம்? அதுல இருக்கு. என்ன அந்த ரகசியம் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சத்தியமா இருக்கிறார், அதான் அந்த ரகசியம் சொல்லி. நீ இன்னொரு தடவை வாசிச்சுப்பா. 5வது முறையும் அந்த வசனம் வாசிச்சாச்சு. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா இயேசு கிறிஸ்து தான் சத்தியமான தேவன் என்று. அது நான் சொன்ன அந்த ரகசியம் அல்ல, அந்த வசனத்துல இருக்கு பாரு. இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிற தேவன் உன் உள்ளத்தில் இருப்பதே அந்த ரகசியம். அதுதான் அந்த வசனத்துல இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு. இப்படிதான் நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க. அதுல எழுதியிருக்கு, சத்தியவானாகிய தேவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப உள்ளத்தில் இருப்பதேன்றது அந்த மெயின் டாபிக்கே அந்த ஃபுல் வசனத்துல. அதை விட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? சத்தியமான தேவன் இயேசு கிறிஸ்து ரகசியமா இருக்கு. அது ரகசியமா இருக்க வேண்டிய அவசியம். அது பரஸ்யம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அநேகருக்கு தெரியாதது அந்த இயேசுவானவர் உள்ளத்தில் இருக்கிறார் என்ற விஷயம் தெரியாம இருக்கிறதுனாலதான் அங்கும் இங்கும் தேவன் தேடி ஜனங்கள் ஓடுகிறார்கள். அது அந்த ரகசியம் தெரிஞ்சாச்சு அப்புறம் ஜனங்க ஓட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்க அந்த விஷயம் தெரியுது. இப்படிதான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், அதுக்குள்ள இருக்கின்ற அழுத்தமான கருத்து புரிந்து கொள்ளாமல் நம்ம இருக்கின்ற போது சிஸ்டர் 25 ವಾಕ್ಯ ರೋಮನ 25. ಅನಾದಿಯಿಂದ ಗುಪ್ತವಾದ ಮರ್ಮವು ಈಗ ಪ್ರಕಾಶಕ್ಕೆ ಬಂದು ನಿತ್ಯನಾದ ದೇವರ ಅಪ್ಪಣೆ ಪ್ರಕಾರ ಪ್ರವಾದಿಗಳ ಗ್ರಂಥಗಳ ಮೂಲಕ ಅನ್ಯ ಜನರೆಲ್ಲರಿಗೆ ನಂಬಿಕೆ ಎಂಬ ವಿಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅನಾದಿ ಕಾಲದಿಂದ ನಿಗೂಢವಾಗಿರುವ ಇದು ನಾವು ನೋಡಿ ಆಯ್ತು. ಯಾವುದು ಈ ಅನಾದಿ ಕಾಲದಿಂದ ನಿಗೂಢವಾಗಿರುವ ವಿಷಯಗಳು ಅದು ಅರ್ಥ ಆಯ್ತು. ತಿರ್ಗ ನೆಕ್ಸ್ಟ್ ಏನು ಪಾಯಿಂಟ್ ಹೇಳ್ತಾರೆ? ಅನಾದಿ ಕಾಲದಿಂದ ನಿಗೂಢವಾದ ವಿಷಯಗಳು ಪ್ರವಾದಿ ಮುಖಾಂತರವಾಗಿ, ಗ್ರಂಥಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ. ಆಗ ಅದು ಏನು ಅರ್ಥ ಇದೆ? ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ತಾರೆ, ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರವಾದಿ ಬಂದು ಮುಂದಕ್ಕೆ ನಿಂತುಕೊಂಡು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ ಅಲ್ಲ. ಆ ವಿಷಯಗಳು ಎಲ್ಲಿ ಇದೆ? ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಇದೆ. ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಇದೆ? ವಾಕ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ಇದೆ. ಅದು ನೀವು ಹುಡುಕಬೇಕು. ಅನೇಕರು ವಾಕ್ಯ ಹುಡುವುದಿಲ್ಲ. ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಸಮುದ್ರಗಳ ಮಾಡಿ ಅವರನ್ನ ನಾವು ಪೂಜೆ ಮಾಡಬೇಕು. ಯಾವುದು ರೀತಿ ಅಂದ್ರೆ ಬುದ್ಧ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿರ್ಬೋದು ಟಿವಿಯಲ್ಲಿ, ನಿಮ್ಗೆ ಅದು ಕೆಲವೆಲ್ಲ ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ. ಈ ಅವ್ರು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ದೊಡ್ಡ ರೌಂಡ್ ಇದೆ, ಈ ತರ ಮಾಡಿ 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 ಹೋಗ್ತಾರೆ, ಅದೇ ಸುತ್ತಾಗುತ್ತೆ. ತಿರ್ಗ ತುಂಬಾ ಪುಸ್ತಕಗಳು ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದು ಕೆಳಗಡೆ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಈ ವಿಷಯ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ಯಾಕೆ ಇದು ರೌಂಡ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಬುದ್ಧಿಸ್ಟ್ ನಲ್ಲಿ ಇರುವ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. ಇದನ್ನು ರೌಂಡ್ ಹೊಡೆದ್ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ ಅದಕ್ಕೇನರ್ಥ? ಇಲ್ಲಿಂದ ಶುರು ಮಾಡಿ ಕಡೆ ತನಕ ಅದರಲ್ಲಿ ಇರುವ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ನನಗೆ ಬರಬೇಕು. ಇವೆಲ್ಲಿ ನಿಲ್ತಾನೆ, ಇದೆ ಸುತ್ತಾಡ್ತಾನೆ. ಈ ತರ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ರೌಂಡ್ ಆಗಿ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಕಡೆ ತನಕ ಅವನು ಬಂದ. ತಿರ್ಗಾ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಬಂದಿರೋ ಪುಸ್ತಕಗಳೆಲ್ಲ ಮೇಲೆ ಶೆಲ್ಫ್ ನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವರು ಅದು ಕೆಳಗಡೆ ನಡ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಅದೆಲ್ಲ ಜ್ಞಾನವಾಗಿ ತಲೆಗೊಳಗಡೆ ಬರುತ್ತೆ. ಇದೇ ಅವ್ರದ್ದು ವಿಶ್ವಾಸ. ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ಬೈಬಲ್ ತಲೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರಲ್ಲ, ಪ್ರೆಸ್ ಮಾಡಿದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತಾ? ಅದು ತುಂಬಾ ಈಸಿ ಅಲ್ಲ. ಎಕ್ಸಾಮ್ ಬರುವಾಗ ಆ ಥರ ಟ್ರಿಕ್ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಪುಸ್ತಕ ತಲೆ ಕೆಳಗಡೆ ಬಿಟ್ಟು ನಿದ್ರೆ ಮಾಡ್ಬೋದು, ಎಲ್ಲ ತಲೆ ಕೆಳಗಡೆ ಬರ್ಬೋದು, ನೆಕ್ಸ್ಟ್ ಚೆನ್ನಾಗಿ ಎಕ್ಸಾಮ್ ಮಾಡ್ಬೋದು. ಇದು ಅವ್ರದ್ದು ನಂಬಿಕೆ. ಇದು ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ. ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ. ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ಆ ರೀತಿ ಅಲ್ಲ, ಜನಗಳು ಆ ರೀತಿಯನ್ನ ಮಾಡುವುದು. ಮನೆಯಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಇಟ್ಟಿದ್ರೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಹೌದು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಎಲ್ಲಿದೆ? ಅಪ್ಪಿಗಳ ಮೇಲೆ ಬೈಬಲ್. ಅದಕ್ಕೆ ಸಾಂಬ್ರಾಣಿ ಇಲ್ಲ ಹಾಕಿ. ನೀವೇನು ಸಾಂಬ್ರಾಣಿ ಹಾಕಿ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ಅದು ಒಳಗಡೆ ಇರೋ ವಿಷಯಗಳು ನೀವು ಓದಬೇಕು, ಹುಡುಕಬೇಕು, ಅರ್ಥ ಆಗಬೇಕು. ಅದೇ ನೆನ್ಕೊಳ್ಳೋದು. ಪ್ರವಾದಿಗಳು ಬರೆದಿರುವ ಗ್ರಂಥಗಳು ಈ ವಿಷಯ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾವ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಆ ವಿಷಯ? ನೀವು ಓದಬೇಕು, ಆಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಸುಮ್ಮನೆ ಓದು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಅದೇನ ಹೇಳಿದ್ರು 5 ಸಾರಿ ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳಿ ಓದಿ ಲಾಸ್ಟ್ ಅವರು
ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದು ಯಾವುದು?